இதுதான் குழந்தையா தெரிஞ்சிருந்தா போலீஸ் வீட்டுக்கு வலிக்காம பாத்து முதல் தடவை இதோட 4வது தடவை எனக்கே போர் அடிச்சு போச்சு. குழந்தைங்களுக்கு எந்த வயசில் காது குத்தலாம், காது குத்துறதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு காது குத்துறதுக்கு மினிமம் 6 மாதமாவது ஆகணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு டிபிடி அப்படிங்கிற தடுப்பூசி வந்து 3 டோஸ் போடுறதுக்கு 3லேருந்து 4 மாதம் ஆகும். குழந்தைங்களுக்கு எந்த காயம் ஏற்பட்டாலும் அது மூலிமா டெட்டனஸ் அப்படிங்கிற இன்ஃபெக்ஷன் பரவும். நீங்கள் அந்த தடுப்பூசி 3 டோஸ் போடுறதுக்கு முன்னாடியே காது குத்திட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த டெட்டனஸ் இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் 6 மாதத்துக்கு மேலே காது குத்துங்க. குழந்தைங்களுக்கு காது குத்துறதுக்கு முன்னாடி நம்பிங் க்ரீம் அப்படிங்கிறத வந்து அப்ளை பண்ணுங்க. இதை வந்து 45 மினிட்ஸ் முன்னாடி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெயின் ரொம்ப ரெடியூஸ் ஆகும். காது குத்துனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து கெரோசினோ இல்லை தேங்காய் எண்ணெயோ இந்த மாதிரி வந்து எதுவும் அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி அப்ளை பண்ணுறதுனால அந்த இடத்துல இருக்க ஸ்கின் வந்து ரெட் ஆகி சீல் பிடிச்சிக்கும். அதனால நிறைய இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க அது வராம இருக்கிறதுக்கு ஒரு ஆன்டிசெப்டிக் ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணாவே போதும். அது மட்டும் இல்லாம தண்ணி படாம பாத்துக்கோங்க. நீங்க யார்கிட்ட வேணாலும் காது குத்திக்கோங்க. ஆனா காது குத்துறதுக்கு முன்னாடி அந்த ஊசி புதுசா இருக்கா அப்படிங்கறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அந்த நம்பிங் க்ரீமோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.